கிறிஸ்துவை தொழுது கொள்கிறோம், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். உண்மையிலே நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைத்து விட்டோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். நாம் அப்படி பாவத்துக்கு செத்துக்கு நீதிக்கு நாம் பிழைத்தோம் என்று சொன்னால் உண்மையிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அது மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை அறிந்து நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எதற்காக? நம்முடைய பாவங்களை அவர் தமது சிலுவையிலே சுமந்தார், தம்மை தாமே அவர் ஒப்புக் கொடுத்தார். பேதுரு சொல்றார், அவர் மரணத்துக்கு முன்பதாக சிலுவையில இருக்கும்போது அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், எல்லா மனுஷரையும் உண்டாக்கின ஆண்டவர் அவங்களை வையலையாம், அவர் பாவம் செய்யலையாம், தன்னை யார் என்று சொல்லி அவங்களை பயமுறுத்தலையாம். இதெல்லாம் எதற்காக தெரியுமா? நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக நம்மை உண்டாக்கின ஆண்டவர், உருவாக்கின தேவன், அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அவர் தாமே நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு! யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இதுக்கு மேல ஒரு அன்பு உண்டாங்க? தூரமாய் வாழ்ந்து கிடந்த நம்மை, சேற்றிலே வாழ்ந்து கிடந்த நம்மை, குப்பையாய் வாழ்ந்து கிடந்த நம்மை, கடவுள் யாருன்னு தெரியாதபடி வாழ்ந்து கிடந்த நம்மை அவர் மனிதனாக பூமிக்கு வந்து தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவரே ஏற்றுக்கொண்டு, நம்மெல்லாம் பாவிகளா இருக்கிறோம், நாம் பரிசுத்தவானாக வேண்டும் என்று சொல்லி நமக்காக நம்முடைய பாடுகளை அவரே ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவரே சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகுகிறோம். யாரெல்லாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறாங்களோ அவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.